ஒரு நாளைக்கு எத்தனை சாக்கு தைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 400 சாக்கு தைக்கணும். 400 சாக்குங்களா? ஒரு சாக்குக்கு தை கூலி எவ்வளோ? 2 ரூபா. 2 ரூபாயா? ஆமா, 100 சாக்கு தைச்சா 200 ரூபா. அப்போ நீங்க உங்களுக்கு எவ்வளவு தைச்சா உங்களுக்கு வருமானம்? செஞ்ச வரைக்கும் தான் போகுது. ஓ சரி, தைக்கிறோமோ அவ்வளவுதான் பணம். உங்களால முடியல 200 தான் தைக்க முடிஞ்சு. ஆமா, அவ்வளவுதான். 400 தான் தருவாங்க. ஓ அவ்வளோதானா? ஆமா. ஓஹோ. இப்போ இவ்வளோ தான் தைக்கணும்னு கட்டாயம் உண்டா? கட்டாயம் எனக்கு வேணாம். அப்புறம் இல்லை, பரவாயில்ல. இப்போ காலையிலேருந்து எத்தனை தைச்சிருப்பீங்க? ஒரு 300 தைச்சு ஒரு இல்லை ஒரு பிடிங்க கொடுக்குறாரு. ஒரு 300 சாக்கு தைச்சிருப்பீங்களா காலையிலேருந்து? இன்னொரு 100 சாக்கு தைக்கணும். இப்போ இந்த தொழில் தவிர வேற தொழில் நீங்கள் செய்யலை? அப்படிங்களா? சுமார் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? எத்தனை ஆண்டுகள்? 25 வருஷமா செய்யலாம். அப்போ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அடாடா, பரவாயில்லையே. ஆனால் ஏன் அந்த காலத்தில் நீங்கள் லாரிலாம் ஓட்டியிருக்கலாமா? ஏன் அதெல்லாம் போய் செய்யல? வறுமையின் காரணமாக இந்த சாக்கு தைக்கிற வேலைக்கு வந்துட்டீங்க. சரி. ஓ, அப்போ மாசத்துல 30 நாள் வேலைங்களா? இல்லை அந்த 26 நாளுக்கு தான் சம்பளம்? தினக்கூலியா? சரி, இன்னைக்கு காலையிலேருந்து சரிங்க, ஒரு 50 சாக்கு தான் தைக்க முடிஞ்சு. போயிட்டீங்க, வீட்டுக்கு போயிட்டீங்க. முதலாளி 100 ரூபா தான் சம்பளம் தருவார். சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி? இல்லை, இங்கே எதுவும் கம்பெனியில் சம்பளம் தராங்களா? சம்பளம் கொடுத்தா சாப்பாடு சாப்பிட்டுக்கிறீங்களா? இல்லை, நீ வீட்டு சாப்பாடு தான். ஓ சரிங்கண்ணா. இல்லையா, நீங்கள் எத்தனை சாக்கு தைக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு சம்பளம். சரிண்ணா, ரொம்ப நன்றி. நல்லா செய்யுங்க. சரி, ஓகேண்ணா. அட்வான்ஸ் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கிறாரு. அதை சொல்றாரு. அட்வான்ஸா?